ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் பிளடி பைட்டோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ பார்த்துருந்துங்கடா, ஓகேவா? ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா மார்னிங் நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ சோயாவும் அப்படியே வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஏய் ஃபியூனா, காலேஜுக்கு வர போறியா இல்லை ஜேகே கூட ஊர் சுற்ற போறியா? வாய்ப்பே இல்லை, காலேஜுக்கு வரணும். ஜேகே கிட்ட கேட்டாலும் சும்மா பேசுகிறாரடி. என்னன்னா நீ காலேஜ் படிக்கணும், நானாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ படிச்சிருக்கேன், ஆனால் நீ இன்னும் படிக்கலை, படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதான் கண்டிப்பாக எனக்கெல்லாம் வெளியே வர முடியாது. சரி, நல்ல ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலை தான் பிடிச்சிருக்க இல்லை? அதான் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலாக பிடிச்சிருக்க வேண்டியது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேக் எடுத்து போட்டுகிட்டே போகிறீங்க. ஸோ அப்படியே கீழே போனால் எல்லாருமே அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ சோயாவுக்கு கால் வருது. வெயிட் அ மினிட், கால் வருது. அட்டன் பண்ணி பேசு. ஹலோ. அப்படியா? நிஜமாவா? சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன். 2 minutes வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கட் பண்ணுறா. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க அவளை. சோயா, ஏன் இவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்க? இன்றைக்கி நம்மளோட கிளாஸோட இன்சார்ஜ் நம்மளை மட்டும் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்களாம். என்னடி சொல்கிற? ஆமாம், சீக்கிரம் வா, அங்கே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாமே போயிட்டுருக்கு. நான் வரல. ஏன், என்னாச்சு? இல்லை, நான் ஜேகே கூடவே இருக்கேன், நீங்களாம் போயிட்டு வாங்க. இப்போ தானம்மா சொன்னீங்க படிக்கணும்னு, உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னு. அப்படி இல்லை சோயா, எப்படியும் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, அதான் ஜேகேவை எப்படியாவது சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். நீ கோச்சிக்காமல் போயிடு ப்ளீஸ் சோயா. சரி போ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோயா குதிச்சு போகிறா. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா அவள். ஸோ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே தேடி போகலான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நடக்கிறீங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா ஜேகே, ரோஹன், நாயக் அப்படின்னு 4 பேரும் சேர்ந்து ஏதோ வெறி பிடிச்ச கேம் மாதிரி ஒரு கல் சைஸுக்கு இருக்கிற ஒரு ஏதோ மாதிரி இருக்குது, அதை போட்டு ஃபுட்பால் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறத 4 பேருமே பார்க்கல. ஸோ ரோஹன் அந்த சைடில் இருந்து அப்படியே எட்டி ஒரே ஒரு மிதிக்கிறான். அந்த பாலாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கிரியேச்சர் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் தலையில் படுறதுக்கு அப்படியே வருது. ஸோ ஜேகே அப்படியே வந்து நோட் பண்ணிவிட்டு பவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு பையன் அதை வந்து கேட்ச் பிடிச்சிடுறான். ஸோ கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஐஸை சுருக்கிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் அப்படியே வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். ஐயோ ஓகே. ஐம் ஃபைன். நல்ல வேலை பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை அசால்ட்டாக தூக்கி சைடில் போட்டுடுறான். ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் இங்கே நியூ ஸ்டூடெண்ட், நியூ ஜாயினிங். ஓ அப்படியா? என்னோடய பேர் ஜிமின், நானும் ஃபஸ்ட் இயர் தான். ஓ ஹாய், என்னோடய பேர் ஃபியூனா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து ஜேகே வந்து அது தூரத்துலேருந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக அப்படியே வந்து நடந்து வந்துடுறாரு. ஃபியூனா, யார் இது? என்னோடய ஃப்ரெண்டா? இல்லை ஜேகே, இது இப்போ தான் நான் இவரை பார்க்குறேன். ஓ அப்படியா? ஹாய் மிஸ்டர். ஹாய், நீங்கள்? என்னோடய பேர் ஜேகே, ஜேகே, ஜூன் ஜேகே, ஃபியூனாவோட பாய் ஃப்ரெண்ட். ஓ ஹாய், நைஸ் டு மீட் யூ, ஐ ஆம் ஜிமின். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே அப்படியே வந்து முறைச்சி ஜிமினை பார்க்க, ஜிமினா வந்து ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணிவிட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஃபியூனா, கிளாஸ்க்கு போகல? இல்லை ஜேகே, இன்றைக்கி எல்லோரும் ட்ரிப் போயிருக்காங்க. நீ போகலையா? இல்லை ஜேகே, அது உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே, அதுக்கப்புறம் எதுக்கு இங்கே நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு அப்படியே வந்துட்டு உங்களை இழுத்துட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து போயிடுறீங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே நீங்கள் போகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி நோஸை ரப் பண்ணிகிட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டே ஸ்மிட் பண்ணுறான். ஸோ அவனோட கண்ணில் ஏதோ தெரியுது. அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்படியே வந்து உங்களோட கிளாஸ் ரூம் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். லைக் எல்லாருமே ட்ரிப் பண்ணனால யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும் உங்களோட கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூமுக்கு தான் ஜேகே வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே வந்து பெஞ்சு மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டு ஜேகேவும் அப்படியே வந்துட்டு உட்கார்றாரு. என்னடி ஏதோ பசங்கக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க? என்ன பொசசிவ் ஆகுதா என் புருஷனுக்கு? அப்படியெல்லாம் இல்லையே, அப்படியெல்லாம் ஆகலை.
ஆ நல்லா தெரியுது பொசசிவ் ஆகுதுன்னு. அதான் தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்குடி எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க? இனிமேல் யார்கிட்டையும் பேசாத. உனக்கு அப்படியே பேசணுன்னு இருந்தா ரோகன் கிட்ட பேசு, நைக் கிட்ட பேசு, ஹெடியன் கிட்ட பேசு, எல்லா அவனுங்ககிட்டையும் பேசு. எதுக்கு வெளியே உள்ளவனுங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க? ஆ ஜேகே, இவ்வளோ எல்லாம் பொசசிவ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அவங்க கூட எல்லாம் போக மாட்டேன். அவங்கெல்லாம் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்யா, ஓகேவா? ஏதோ சொல்கிற. ஜங்குக்கா, சொல்லுடி. இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா? எங்கே போகிறது? காலேஜை கட்டடிச்சிட்டு எங்கெங்கேயோ போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஜேகே, அதான் அவங்கெல்லாம் ட்ரிப் போயிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஓ சரி, இப்போ உனக்கு எங்கேயாவது போகணுமா? வேணாம் வேணாம், நைட்டு போகலாம். நைட்டா? போகலாமே. சரி சொல்லுங்கள், எங்கே போகலாம்? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் ஜிகே. பீச்சு, அதுக்கப்புறம் பீச்செல்லாம் நைட் வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஒரு செப்பரேட்டாக ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கிட்டு அப்படியே வந்துடலாம். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போகலாம். ரெஸ்டாரண்ட் எல்லாம் நைட் டைம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயும் சாப்பிட்டுட்டு ஒன் டே தங்கிட்டு வரலாம். இப்படி ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போகலாம் ஜேகே. ப்ளீஸ் ஜேகே. கண்டிப்பாக போகலாம், எனக்கு நோ ப்ராப்ளம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சிரிக்கிறீங்க. ஐயோ, ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்கும்போது உங்களோட ஃபோன் சடனாக ரிங் ஆகுது. வெயிட் அ மொமெண்ட் ஜேகே, யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களோட அப்பா தான். கரெக்டாக இவருக்கு மூக்கு வெறுத்துரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைல் பார்த்துட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ டாடா, சொல்லுங்க. ஃபியூனா, காலேஜ்லையா இருக்க? ஆமாம் டாடா, காலேஜில் தான் இருக்கேன், சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மேரேஜு, அதான் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். நீயும் கூட வரல? டாடா, எனக்கு இங்கே நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குது, ஸோ என்னால் வர முடியாது, நீங்களே போங்க, ஓகேவா? சரிம்மா, ப்ராஜெக்டெல்லாம் நல்லா பண்ணு. காலேஜ்லேயே ஸ்டே பண்ணு, வேறு எங்கேயும் போயிடாத, ஓகேவா? முக்கியமாக ஃபாரஸ்ட்டுக்கு போயிடாத, ஓகே? ஓகே டாடா, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் நம்பி இருக்கலாம். ஓகே, அப்போ நான் கால் கட் பண்ணவா? கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. யார், உங்கள் அப்பாவா? ஆமாம் ஜேகே, சும்மா ஃபாரஸ்ட்டுக்கு பின்னாடி போகக்கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது, பத்திரமா இருந்துக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். உங்ககிட்ட எதுவும் கொடுத்தானு போலையா? உன்னை எங்ககிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கொடுக்கல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃபியூனா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன ஜேகே, முன்னாடியே சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னு. ஆனால் அதை சொல்லி தொலைங்க. அதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னால் போதும், ஸ்டாப் பண்ண. என்னென்னா, இன்னைக்கு என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டோட மேரேஜு பார்ட்டி இருக்குது. இப்போ எங்கள் டேடியும் ஃபோன் பண்ணி அதே தான் சொன்னார். இன்னைக்கு நிறைய மேரேஜ் இருந்துச்சுடி. அதில் உங்கள் அப்பா வேறு எதுக்காவது போயிருக்கலாம்ல? அதுவும் கரெக்டு தான். சரி, அப்போது இன்னைக்கு போகணுமா? ஆமாம், அங்கே போயிட்டு பீச் போயிட்டு ஒன்று நான் காலேஜில் ட்ராப் பண்ணுறேன், ஓகே? நல்ல ஐடியா, கண்டிப்பாக போகலாம். சரி ஃபியூனா, இப்போது நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு, ஓகேவா? என்ன நைட்டு வேறு போகணும். வேணாம், நான் உங்கள் கூடயே இருக்கேன். அப்படியா? அப்புறம் ஃபியூனா, சொல்லுங்க ஜேகே, அந்த ஜிமின் கூடலாம் அந்த அளவுக்கு பேச்சு வச்சுக்காத. ஏன், என்ன ஆச்சு? அதெல்லாம் அப்படி தான், வச்சுக்காதடி. சரி, வச்சுக்கல, போதுமா? இனிமே பேச மாட்டேன். சரி ஜேகே. சொல்லுடி, என்ன உங்கள் ஃபேமிலிக்கிட்ட எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பீங்க? உன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண கூட்டிகிட்டு போகும்போது பெரிய பார்ட்டியாக அரேஞ்ச் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? அப்போ தான் சரிப்பட்டு வரும். ஓகே, எனக்கு ஓகே தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ஃபேஸ் வந்து சடனாக கொஞ்சம் அப்படியே டான் ஆகுது. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஜேகே, என்னாச்சு? ஏன் உங்கள் ஃபேஸ் இப்படி டல்லாகிருச்சு? இல்லடி, ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, என்னாச்சு? ஏன் இப்படி டல்லாகுது? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டில் அப்படியே வந்து நிற்கிறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே வந்து ஜேகேவே பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகேவும் வந்துட்டு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆக்குற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் டெம்ப்ட் ஆகவே இல்லை. ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி உங்களை பார்க்குறாரு. ம் ஏன் என்னடி டெம்ப்ட் ஆக மாட்டேங்கிற? ஆ டெம்ப்ட் ஆக மாட்டேங்கிறேண்ணா? இல்லை எனக்கு புரியல. நான் யாரை எப்படி பார்த்தாலும் அவங்க உடனே டெம்ப்ட் ஆவாங்க. நீ மட்டும் ஏன் டெம்ப்ட் ஆக மாட்டேங்கிற? அது என்னோட ஸ்பெஷல் பவராக இருக்கலாம்ல. சும்மா பேசாதடி ஜேகே. நான் உங்களோட எப்படி பார்த்தாலும் சோல்மேட்டு. அப்போது நான் உங்களோட சோல்மேட்டுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது நான் மட்டும் அப்படி ஆகாமல் இருந்தா அப்போது நான் தான் உங்களோட சோல்மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. சரிதான், அப்போது எப்படி பார்த்தாலும் நீ என்கிட்ட டெம்ப்ட் ஆக மாட்ட, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஐவிங் பண்ணி காட்டுறீங்க. ஸோ சடனாக அப்படியே நீங்கள் உங்களோட ஹேண்ட் எடுத்து ஜேகேயோட நெக்கை அப்படியே ரேப் பண்ணி அவங்க பக்கத்தில் பிடிச்சி இழுத்து லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. போதுமா? பத்தலை. போதுமா? பத்தலடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே இழுத்து வச்சு நல்லா பண்ணுறாரு. ஜேகே ஜேகே யாராவது வந்துட போகிறாங்க. ஜேகே யாரடி வரப்போகிறா? ஜேகே ஜேகே போதும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுலேயே இருக்கீங்க. ஸோ சடனாக ஜேகே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன்னாச்சு? உனக்கு இது பிடிக்கல என்ன? அப்படியெல்லாம் இல்லையே. அப்புறம் ஏண்டி ஒரு மாதிரி போதும் போதும் நிறுத்துங்கன்னு சொல்கிற? இல்லை, யாராவது வர போகிறாங்க அதான் சொல்கிறேன். அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் அவர் வந்து அவரோட ஒர்க்கை வந்து கன்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே 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 போதும் 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 போதும். ஜேகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு நெக்கை பிடிச்சோ கொஞ்சம் பேக்கில் அப்படியே தள்ளுறீங்க. அப்போ யாரோ வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. ஜேகே விடலை, அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஜேகே யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. வெட்ரி. ஜேகே யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. ஜேகே ஷோ இருடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து விடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் அப்படியே ஜிமின் வந்து நிற்கிறான். உனக்கு என்ன வேணும்? இல்லை, கிளாஸ் ரூம் இதான்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஓ அப்படியா? நீ ட்ரிப் போகலை? நான் இன்றைக்கி தான் காலேஜுக்கு வந்தேன், அதான் ட்ரிப் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓ அப்படியா? சரி, நான் இங்கே இருக்கேன். ஃபியூனாவும் இங்கேயே இருக்கட்டும். ஃபியூனா இருக்கு. ஃபியூனா எந்திரிச்சு வா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வரீங்க. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், அவள் இந்த கிளாஸோட பொண்ணு. எதுக்காக அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க? இங்கே இருக்கட்டும். 2 days எப்படியும் கிளாஸ் நடத்தியிருப்பாங்க, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அவள் சொல்லிக் கொடுப்பாள்ல. 2 days அவளுக்கும் கிளாஸ்க்கு ஒன்றும் வரல, அவளும் ஆப்சண்ட். உனக்கு ஏதாவது டவுட்டுன்னா நாளைக்கு மேம் வருவாங்க, அவங்கக்கிட்டே கேட்டுக்கோ. ஃபியூனா வா. ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எந்திரிச்சு போக பார்க்கும்போது ஜிமின் ஏதோ உரிமையாக அவங்களோட ஹேண்டை வந்து பிடிக்கிறான். அப்படியே ஒன் சைடு வந்து ஜேகே பிடிச்சிருக்கு, இன்னொரு சைடு வந்து ஜிமின் பிடிச்சிருக்கிறான். அப்படியே ஜிமினோட சைடு திரும்புறீங்க. திரும்பிட்டு கையை விடுப்பா, நான் போகிறேன், நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது ஒன்றுனா பேசிக்கலாம். இல்லை, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே இரு. என்ன பேசிகிட்டு இருக்க, என் கையை விட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜிமின் கிட்ட அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்து பார்க்குறாரு அதை. யோ ஜிமின், என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, நீ என்னோட ஜூனியர், தேவையில்லாமல் என் கையில் இருந்து அடிபட்டுட்டு இருக்காத, புரிஞ்சுதா? அவளோட கையை ஒழுங்காக விடு. அதை சொல்ல யார்ரா நீ? ஒழுங்காக அவளோட கையை இங்கே விட்டுட்டு போ, திரும்பி பார்க்காம போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட ஹேண்டை விட்டுட்டு ஜிமினோட ஷர்ட்டை போய் பிடிக்கிறாரு அப்படியே ஜேகே. நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஒன்று ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜேகே வேணாம் ஜேகே, பிரச்சனை வேணாம் ஜேகே, வாங்க ஜேகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஹேண்டை பிடிச்சி இழுக்க ஜேகேவோட பவருக்கு அப்படியே லைட்டாக அப்படியே தள்ளி கொண்டு போய் அப்படியே அந்த டெஸ்கில் போயிட்டு அப்படியே சாய்ச்சி உட்கார வைக்கிறார் அவனை. பிரச்சனை வேணான்னு இருக்கேன்,
பிரச்சனையை நீயே கிரியேட் பண்ணாத, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிமினை ரொம்ப அப்படியே ஷார்ப்பாக பார்க்குறாரு. ஸோ ஜிமின் அதெல்லாம் வந்து பார்த்து பயப்படவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஸ்கிப் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஜேகேக்கு இதை பார்க்க பார்க்க அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக வருது. ஸோ அப்படியே வந்து தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக அப்படியே ஒரு மாதிரி ஐசஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆக்குறாரு. ஸோ அப்படியே ரெட் ஆகுது. அதை பார்த்தும் கூட ஜிமின் சுத்தமாக பயப்படவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஸ்கிப் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கு இதனால வந்து ஜிமின் என்ன ஒரு ஜென்மோன்னே புரியல, அப்படியே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே பார்த்துட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. பிகாஸ் இப்போ அடித்தாருன்னா அவ்வளோதான், ஜிமின் வந்து செத்து போகிற நிலைமைக்கு வந்துட்டு போயிடுவான். அதனால் வந்து அப்படியே ஷார்ட்டை பிடிச்சி ஆன் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்து உங்களோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே வந்து ஜிமினை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜேகேவோட பின்னாடியிலேருந்து போயிடுறீங்க. ஜிமின் அப்படியே நீங்கள் போகிற சைடே அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த பெஞ்சில் போய் உட்காந்துட்டு பெருசாக வந்துட்டான், யாரோட ஆளை யார் கூட்டிகிட்டு போகிறது, முதல்ல நீ பார்த்துருக்கலாம்டா, ஆனால் அவள் எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ உங்களை பக்கத்து கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறான். ஜேகே ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? இங்கே வாங்க உட்காருங்க. அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை, நல்லாவே இல்லடி அவன். சங்குக்கா போதும். அவன் என்னை பார்த்து பயப்படவே இல்லடி. நானும் கவனித்தேன், பயப்படவே இல்லை, ஒரு மாதிரி கெத்தாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. ஓ, அப்போது என்னோட அவனை உனக்கு பிடிச்சிருக்கு? அப்படி இல்லை, அது நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன மாதிரியே பயப்படாமல் இருக்கான்ல அப்படின்னு சொல்ல வந்தேன். என்னோட தம்பியோ அண்ணனோ இருந்திருந்தா இப்படி தான் இருந்திருப்பாங்க, அவங்கள பார்த்து பயப்பட்டிருக்க மாட்டாங்க, அதான் அப்படி தான் சொல்ல வந்தேன், மற்றபடி நான் எதுவும் சொல்ல வரலையே. ஜேகே நீங்கள் இவ்வளோ எல்லாம் கோவப்படாதீங்க, நைட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் சரியா? நைட் நம்ம பீச்சுக்கு போக வேணாண்டி, வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவானே. வேற ஒரு இடம்னா எந்த இடம்? வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து தலையை வந்து க்யூட்டாக ஆட்டுறீங்க. ஸோ க்யூட்டி, சரி நீ நைட்டு ரெடியாரு, நான் உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன் சரியா? இப்போ போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறியா? வேணாம், நான் சாயந்தரம் வர அவங்க கூடவே இருந்துட்டு போகிறேன். இங்கே பாரு, ஃபங்க்ஷனுக்கு வந்து தூங்கி வலிச்சிட்டுலாம் இருக்க மாட்டியே, வாய்ப்பே இல்லை, நான் எப்போவுமே என் ஜேகே கூட இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு சொல்கிறீங்க. அப்படியே ஜேகேவும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு உங்களோட ஹெட்டில் அப்படியே எக்ஸ் பண்ணுறாரு. சரி, அப்போது ஈவினிங் வரைக்கும் இங்கேயே தான் உட்காந்து குப்பை கொட்டணுமா? உங்களுக்கு வேணும்னா என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, 2 பேரும் போயிட்டு வரலாம், ஜாலியாக இருக்கும். சரி, நைட்டு பாட்டி போயிட்டு நம்ம அப்படியே ரெஸ்டாரண்ட் போய் தூங்கிடலாம். நான் உன்னை நைட்டு கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு இப்போ கூட்டிகிட்டு போகிறேன். நிஜமாவா? போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்பீடாக மண்டையாடுறீங்க. ஸோ அப்படியே வந்து ஜேகேவோட பைக்கில் ஏறி உட்காந்து அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறீங்க. அங்கே போனால் அது ஒரு டேட்டூ ஷாப்பு. ஸோ அப்படியே வந்து உள்ளே போயிடுறீங்க நீங்கள். அப்படியே போனால் அங்கே என்ட்ரன்ஸில் வந்து 3 லேடிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஜேகே போயிட்டு சென்டரில் ஒரு லேடிக்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ரூம் கேட்டிருந்தேன்ல, புக் பண்ணியாச்சு, ஸோ நீங்கள் உள்ளே போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. ஸோ அந்த 3 பொண்ணுங்களும் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. இவர் அடிக்கடி டேட்டூ ஷாப்புக்கு வராருல்ல, ஆமாடி, பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், கூட போகிறது யாருடி? அவரோட தங்கச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறது அவங்களோட காதில் விழுந்துருது. அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்து உங்களோட மிடில் ஃபிங்கரை அப்படியே தூக்கி காட்டிட்டு டங்கை ஒரு மாதிரி வெளியே நீட்டிட்டு அப்படியே முறைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க ஜேகே கூட. அப்படியே வந்து அந்த ரூம்குள்ளாடி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஜேகே அந்த ரூம் அப்படியே லாக் பண்ணுறாரு. ஜங்குக்கா, சொல்லுடி, எதுக்காக இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க? டேட்டூ பஞ்ச் பண்ணிவிட உனக்கு. டேட்டூ பஞ்சா? ஜேகே, ஐ ரியலி 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 லவ் இட். எனக்கு டேட்டூ பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா அலோவ் பண்ண மாட்டார், பார்த்தாருன்னா ரொம்ப திட்டுவார். அவங்க கிடக்குறாங்க பூமராங், உனக்கு இன்ட்ரெஸ்டடா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜேகே, பண்ணி விடுறீங்களா? கொஞ்சம் சென்சிட்டிவான பிளேஸில் பண்ணுவோமா? சென்சிட்டிவான பிளேஸ்லையா? பண்ணலாமே, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ரொம்ப வலிக்கும் இல்லை?
வலிக்காமல் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து மேலே ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டு வந்திருப்பாரு. ஸோ அதை அப்படியே கழட்டி வச்சுட்டு அந்த ரூமுக்குன்னு ஏசியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டு உங்களை அந்த சேரில் உட்கார வைக்கிறாரு. என்னென்னு பஞ்ச் பண்ணிக்கிற பேபி? ஜேகேனே பண்ணி விடுங்க. ஜேகேண்ணா எங்கே பண்ணுறது? சென்சிட்டிவான பிளேஸ்னா செஸ்ட்டில் போடவா? செஸ்ட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு ஜேகே. ஆமாம், என்னோட டாடா பார்க்காத பிளேஸ்னால் பாட்டமும் செஸ்ட்டும் மட்டும்தான். அங்கே போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இங்கே போட்டு விடுங்க. என்னென்ன போடணும்? ஜேகேன்னு போடணும். ஜேகே மட்டும் போதுமா? போதும். வேறு என்ன வேணும்? ஏன் கூடவே சேர்த்து எஃப்னும் போட்டு விடுறேன். வேணாம். நான் ஃபியூனா. ஃபியூனா தான் ஓகேவா? ஃபியூனாவோட ஹார்ட்டில் எப்போவுமே ஜேகே இருக்கணும். அது ஹார்ட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, அப்படியே வெளியே தெரிகிற மாதிரியும் இருக்கணும். அதை ஜங்குக்கா மட்டும்தான் பார்க்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அப்போ நான் மட்டும் பார்க்குறதுக்காக உனக்கு போட்டு விடணும். ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே வந்து அந்த ஸ்டூலில் உட்காந்துட்டு ஃபோன்ஸ் எல்லாம் அவரே சூஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீடிலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜேகேவோட ஹேண்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஸோ டைம் போக போக நீங்கள் ஓகேவா அப்படியே வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்து ஜேகேவை பார்த்துட்டு மொத்தமாக போட்டு முடிச்சிடுறீங்க. போட்டு முடிச்சுட்டு அப்படியே மிரர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. நல்லா இருக்கு ஜேகே, நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரர் முன்னாடி நின்று அதை லைட்டாக ரப் பண்ணி கொடுத்து அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜேகே செல்ஃபி எடுப்போமா? இப்போவா? இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஷாக்காக கேட்குறாரு. ஏன் ஜேகே எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுறீங்க? இல்லை மிரர் செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்களோட மொபைல் எடுக்கிறீங்க. எடுத்து 2 பேரும் ஒரு போஸில் நின்று எடுக்கிறீங்க. மொபைல் ஃபோன் உங்களோட கையில் இருக்கும். ஸோ ஜேகே உங்களோட நெக்கில் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி நின்று எடுத்திருப்பீங்க. உங்களோட செஸ்ட்டெல்லாம் அப்படியே வந்து ரிவீல் ஆகும். லைக் அந்த டேட்டூஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி தான் எடுத்திருப்பீங்க. எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க. ஸோ நைஸ், ஆனால் இந்த ஃபோட்டோஸை ப்ரைவேட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட மொபைல்லே ப்ரைவேட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போட்டு அப்படியே வந்துட்டு வச்சுக்கிறீங்க. ஸோ ஸ்வீட்டில் ஜேகே செம்மையாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஜேகே ஆக்சுவலாக நான் சொல்லவா? சொல்லு. நீங்கள் ரொம்ப ஒரு அன்ரொமான்டிக் பர்சனாக இருக்கீங்க. நானா? அப்படியே எதுக்கு எடுத்தாலும் ஷாக் ஆகுறீங்க. இந்த ஜென்ரேஷன் பற்றி உங்களுக்கு தெரியல, ரொம்ப பழைய ஆளாக இருக்கீங்க. சரிதான், நீ எல்லாத்தையும் கற்றுக் கொடு. இல்லை கற்றுக் கொடுக்குறேன், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுது, லைக் ஒரு 6 o'clock ஆயிடுது. ஸோ உங்களை அப்படியே வந்து கொண்டுட்டு போய் உங்களோட ஹாஸ்டல் ரூமில் அப்படியே வந்துட்டு விட்டுடுறாரு. பேப்ஸ் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு நின்று ஓகேவா, ஒரு 8 o'clock மாதிரி ஒன்று நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஜங்குக்கா பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிடுவீங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தா சோயா அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்னடி காலேஜ்லேயே இருப்பேன்னு சொல்லிட்டு தானே சொன்னேன், பார்த்தா ஆளவே காணும். சோயா சாரிடி, வெளியே போயிட்டோம். ஓ அப்படியா, என்ன ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு? இல்லை அது வந்து என்னமோ நடந்திருக்கு. ஆனால் ஜேகே அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானே, நீ மூடு. ஜேகே ஒன்றும் பண்ண மாட்டான், ஏன்னா அந்த பச்சை குழந்தை பால் குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சோயாவை கில் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே போகிறீங்க. எங்கடி போகிற? ஜேகே கூட பார்ட்டிக்கு போகிறேன். பார்ட்டிக்கு போறியா? எந்த பார்ட்டி? ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆண்டி, அதான் கூட சேர்ந்து நாங்கள் 2 பேரும் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. என்னமோ ஒன்று, போயிட்டு யார் கண்ணிலே மாட்டிடாத, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சோயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாத் பண்ண போயிடுறீங்க. ஸோ பாத் பண்ணிவிட்டு செம்ம கிளாமராக ஒரு ட்ரெஸ் எடுத்து வேர் பண்ணிக்கிறீங்க. லைக் அது ஃபுல் ஸ்லீவ் மாதிரி வரும். ஹேண்ட்ஸ் மட்டும் நெக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி வரும். அந்த ஹோல்ஸ் தெரியாது, அந்த அளவுக்கு இறங்கி வரும். பேக்கில் வந்து ரொம்பவே இறங்கி டைஸ் வரைக்கும் தான் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான் மொத்தமே. ஸோ அப்படியே நீங்கள் மிரர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. சோயா அப்படியே வந்துட்டு ஒயன் செம்ம க்யூட்டாக இருக்கடி, ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு ஹேர் ஸ்டைலெல்லாம் சரி பண்ணிவிட்டு
நல்லா டார்க்காக லிப்ஸ்டிக் போடுறீங்க. ஸோ அப்படியே மேலே மட்டும் ரொம்ப ஃபாக்ஸி ஐலைனர் மாதிரி அப்படியே கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு மிரரில் பார்க்குறீங்க. செம்ம அழகா இருக்கீங்க. எப்படி சொல்கிறது? அப்படி இருக்கீங்க. ஜேகே பார்த்தா அப்படியே கடிச்சு தின்றுவார் போல் அந்த மாதிரி இருக்கீங்க பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே சோயா பார்த்துட்டு எப்படி இருக்க? ஐயோ சுனா சத்தியமாக சொல்லவா, என்னை விட்டால் நான் இப்போவே லெஸ்பியனாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோயா அவங்கள பார்த்து சொல்கிறா. சீ, லெஸ்பியனாவா? ஆளை விடு, நான் கமிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஸ்லிப்பர் சைட் போகிறீங்க. ஸோ அப்படியே ஒரு பிக் சாண்டில், லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஷூ தான், ரொம்ப பெருசாக இருக்குது, ஹீல்ஸு ஹை ஹீல் மாதிரி. ஸோ எடுத்து அப்படியே கீழே போட்டுக்கிறீங்க. அப்படியே சோயா பார்க்குறான். ஜேகே பார்த்தா அவ்வளோ தாண்டி, அவன் ஒன்றும் இல்லை, நீ அவனை டெம்ட் ஆக்கிட்டு போயிடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோயா நின்று ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் அப்படியே பிக்காக்கி உங்களை வந்துட்டு பார்த்துட்ருக்கா. போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்து ஹார்ன் சவுண்ட் கேட்குது. ஜேகே தான். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு சோயாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐவிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அப்படியே கீழே வந்தால் ஜேகேவும் பிளாக் சூட்டில் தான் வந்திருக்காரு. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே பிளாக் தான். அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிட்டு போகிறீங்க, அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல். அப்படியே ஜேகே பார்த்துட்டு மட்டை அவ்வளோதான், அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 4-5 தாட்டி நல்லா ஸ்கேன் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. அழகாக இருக்கேனா? நைட்டோட நைட்டாக உன்னை வேணா தூக்கிட்டு போயிடுவோம் பாரு. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? ரொம்ப அழகாக இருக்கடி, ஒரு கிஸ் பண்ணிக்கவா? ஜேகே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போய்ட்டு பைக்கில் ஏறிக்கிறீங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோடி. சரி, ஆஃப்டர் பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கிஸ் மஸ்டடி. இப்போவே சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜேகே என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் பைக் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கும் வந்துட்டு போய் சேர்ந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஹேண்ட்ஸே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறீங்க. சங்குக்கா, சொல்லு. அது வந்து எனக்கு வாஷ்ரூம் போகணும். சரிடி, நான் போயிட்டு வரேன், நீங்கள் போயிட்டே இருங்க சரியா? சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே வந்து உள்ளே வந்து போயிட்டே இருக்காரு. ஸோ அப்போ சடனாக வேகு மாதிரி ஒரு பர்சன் அப்படியே ஜேகே கிட்ட வந்து போகிறாரு. அங்கே போகிற? உள்ளே? நீ இப்போ உள்ளே போகிறது நல்லது கிடையாது. என்ன சொல்கிற? யார் நீ? நான் சொல்கிறது கேளு, இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜேகேவை பிடிச்சி ஒரு மாதிரி அவன் பிடிச்ச உடனே எங்கேயோ போயிடுறாங்க. லைக் எங்கேயோ நின்றுருப்பாங்க, இப்போ எங்கேயோ போயிடுறாங்க. அப்படியே அங்கே போய் நிற்கிறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்குறாரு. என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சன் கேட்க, தயாங்கே தான், இங்கே பாரு, நீ இப்படியே கீழே போகக்கூடாது. என்னடா சொல்கிற? ஏன் கீழே போகக்கூடாதுன்னு சொல்கிற? என்னால் அதை இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது. அஸ் அ ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ கீழே போகாத. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? எங்கடா இருந்த எவ்வளோ நாள்? ஜேகே, அதை பற்றி பேச டைம் இல்லை, நான் சொல்கிறத கேளு, இப்போ நீ கீழே போகக்கூடாது. நீ சொல்கிறா, இவ்வளோ நாள் எங்கே இருந்த? ஏன் நான் கீழே போகக்கூடாது? அதை நான் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொல்கிறான். ஸோ அப்படியே ஜேகே இருந்துட்டு என்னமோ சொல்கிற, நான் உன்னோட ஜியாவை பார்த்துட்டு வரேன். ஜிஎஃபா? யார்? ஃபியூனாவையா? நான் கமிட் ஆனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும், மறந்துட்டியா தயாங்? ஐ எம் எ மெஜிஷியன். ஓ ஓகே. ஆனால் வாஷ்ரூம் போயிருக்கா? போயிட்டு வந்திருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து காணாமல் போயிடுறான். இவன் என்ன சொல்லிட்டு போகிறான், எதுவுமே புரியல. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஐஸை ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து திரும்ப வெயிட்டர் வந்து ட்ரிங்க்ஸ் கொண்டு போயிட்டுருக்காரு. வெயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டு அங்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்து நின்றுட்டுருக்காரு. இங்கே தேங்க் சைட் பார்த்தா அப்படியே நீங்கள் நின்றுட்டுருப்பீங்கல்ல வாஷ்ரூம், அந்த வாஷ்ரூம்குள்ளே அப்படியே வந்துடுறான். அப்படியே ஒரு மாதிரி வாலோட ஒட்டி நின்றுட்டுருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல நீங்கள் அப்படியே சடனாக பயந்துடுறீங்க. ஏன்னா அது வந்துட்டு உமன்ஸோட வாஷ்ரூம் தானே. ஸோ நீங்கள் வந்துட்டு பயந்துடுறீங்க. யார் நீ? எப்படி வாஷ்ரூமுக்குள்ள வந்த? ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறீங்க. நான் சொல்கிறது கேளு, நான் ஜேகேவோட ஃப்ரெண்டு.
ஜேகேவோட ஃப்ரெண்டா? ஜேகேவோட ஃப்ரெண்டுனா லிமிட்டில் இருக்க மாட்டியா? எப்படி நீ வாஷ்ரூமுக்குள்ளே வந்த? ஆ, ஜேகே கிட்ட சொன்னேன்னா என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. ஒழுங்கு மரியாதை எங்கே இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கோமா பேசுகிறீங்க. இங்க பாரு, ஓவராக பேசிகிட்டு இருக்காத. எடுத்து அப்படியே எதையாவது எடுத்து மண்டையில் போட்டுருவேன். மண்டையில் போட்டுருவியா? எவ்வளோ தைரியம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு வெளியே போக பார்க்கும்போது ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்டை நீட்டுறாரு. ஸோ வாஷ்ரூமை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்படியே உங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. பிகாஸ் யாராவது பார்த்தா ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஐஸை வைட் பண்ணிவிட்டு திரும்புறீங்க. பார்த்தா தேவை காணும். ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. எங்கே போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் நர்வஸாக நின்றுட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் போயிட்டு வாஷ்ரூம்குள்ளே போனதும் திருப்பியும் வந்து அந்த பொண்ணு வந்து டேவா மாறிடான். ஸோ அப்படியே பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறீங்க. யார் நீ? என்னோடய பேர் தயாங். இப்போ நீ வெளியே போகிறது நல்லது கிடையாது. நான் வெளியே போகிறது நல்லதுக்கு கிடையாதா? ஏன் அப்படி சொல்கிற? இப்போ நீ வெளியே போகிறது நல்லதுக்கு கிடையாதுன்னா நல்லதுக்கு கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன், எதுக்கு அப்படி சொல்கிறேன்னுலாம் என்னால் சொல்ல முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏய், இங்கே இரு, கொஞ்ச நேரம் கழித்து உன்னை நான் வந்து கூட்டிகிட்டு வரேன். புரிஞ்சுதா? இங்கே இருக்கிறதா? இது என்ன பெட்ரூமா இங்கேயே இருக்கிறதுக்கு? சரி, அப்போ வெளியே போய் நில்லு, கொஞ்சம் மறைஞ்சு நில்லு. சரியா? கொஞ்ச நேரம் கழித்து நான் உன்னை வந்து கூப்பிட்றேன். இல்லை ஜேகே ஒன்று வந்து கூப்பிடுவான். பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து காணாமல் போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸாக நின்றுட்டுருக்கீங்க. இங்கே எப்படி இருக்குது? ஆனால் இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து அப்படியே கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வாஷ்ரூமுக்கு வந்தவங்கெல்லாம் அப்படியே வந்து வாஷ்ரூமை விட்டு வெளியே போயிருந்தாங்க. நீங்களும் சரி இதுக்கு மேலே இங்கே நின்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே வந்து வெளியே போயிடுறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தா ஒரு வெயிட்டர் அப்படியே வரான். அவங்ககிட்ட ஜூஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஒரு கிளாஸ் ஜூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்திருக்கும். அப்போது அந்த வெயிட்டர் அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறீங்க. அந்த ஜூஸை குடித்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகுது. தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றுது. ஸோ உங்கள் ஐஸ் வந்து ரோலன் ஆகி அப்படியே மேலே போகுது. நீங்கள் அப்படியே ஸ்டேபிள் அப்படியே இழந்து அப்படியே கீழே விழ போகும்போது ஒரு பர்சன் உங்களை அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிறாரு. உங்களோட ஆஃப் ஐஸ் மட்டும்தான் அப்படியே வந்து கீழே வருது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. லைக் அந்த பர்சனோட ஃபேஸ் உங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அந்த பர்சன் உங்களை அழகாக லிஃப்ட் பண்ணி அப்படியே வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே வந்து எதுவும் பண்ணலை, எதுவும் கத்தம்லாம் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு அவங்க தூக்கிட்டு போகிறது கம்ஃபர்டபுளாக இருந்த உடனே அப்படியே வந்து நீங்களும் ஒரு மாதிரி ஃபைண்ட் ஆகி அவங்களோட ஹேண்ட்லேயே அப்படியே வந்து இதாகிடுறீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேவா? ஸோ டாடா, லவ் யூ ஆல்.